10 அதிகாரம் 52வது வசனம். சதம் வாசிங்க. மார்க் 10. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இயேசு அவனை தொட்டோ அல்லது வேற எந்த சடங்குகளும் செய்யாம தன் வார்த்தையினாலே சுகமாக்கினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை போதும். வார்த்தையினாலதான் வானங்கள் உண்டானது, வார்த்தையினாலதான் பூமி உண்டானது, வார்த்தையினாலதான் அண்ட சராசரங்களும் உண்டானது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் தன்னுடைய ஒரே வார்த்தையினாலே நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு சுகப்படுத்திட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு அவனை நோக்கி நீ போகலான்னு சொல்லிட்டு அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? உன் விசுவாசம், as your faith, as your faith, உங்க விசுவாசம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் சுகமடைந்ததுக்கான காரணத்தை கூட, அந்த பெருமையை கூட அவர் எடுத்துக்க விரும்பலைங்க. அவர் அந்த பெருமையை கூட அவனுக்கு தர்றாரு. பர்த்திமேயு, நீ சுகமான காரணம் நீ என் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசங்கிறாரு. அவனை சுகப்படுத்தினதுக்கான அந்த கிரெடிட்டை கூட இயேசு எடுத்துக்கலங்க, அதை அவன்கிட்டே கொடுக்குறாரு. உன் விசுவாசம் தான்ப்பா என்னை இன்னைக்கு சுகமாக்காது, உன்னை சுகமாக்க முடிச்சு. உங்ககிட்ட அனுமதி மட்டும் கேட்கல, உங்க விசுவாசத்தை பார்க்கிறாரு. சொந்து போகாதீங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையிலே செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். உங்க விசுவாசம் தான் அதுக்கான சாவி. விசுவாசங்கிற சாவி உங்க கையில இருக்கு. எடுத்து நீங்க தரங்க. எந்த ஒரு காரியமும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது, எந்த ஒரு காரியமும் உங்களை தடை செய்ய முடியாது. காரணம், விசுவாசங்கிற சாவி இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் தான்ப்பா போன சௌமாச்சு. இவ்வளவு பேர் கத்துனாலும் நீ விடாம கூப்பிட்டுக்கிட்டே இருந்த பத்தியா? இவ்வளவு பேர் பேசாத, அமைதியாடுறா, குருட்டு பயல, பிச்சைக்கார பயலன்னு திட்டுனாலும் நீ விசுவாசத்தோடு என்னை நோக்கி கூப்பிட்ட பத்தியா? அதுதான் இன்னைக்கு நீ சுகமாற காரணங்கிறாரு. இயேசுகிட்ட நீங்க வர்றீங்க பார்த்தீங்களா? எவ்வளவு பேர் என்ன சொன்னாலும் மீண்டு வர்றீங்க பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். அதுதான் உங்களை வாழ்க்கையில முன்னேற்ற போகிறது. அதுதான் அங்க சொல்றாரு. இவ்வளவு பேருக்கு மத்தியில் நீ வந்துட்டே இருந்த பாருப்பா, அதுதான்ப்பா இன்னைக்கு உன்னை சுகத்தை பெற்று கொடுத்துங்கிறாரு. அப்படி கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார்.